தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகள் என்ற தலைப்பில் உன்னை திருத்திக்கொள். அதாவது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற பொழுது தாம் அந்த தவறுகளோ செய்யாமல் இருக்க வேண்டும். அதனால் முதல் நம்மை பார்த்து சரி செய்து கொண்டு தான் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதாக அமையும். அதனுடைய கருத்தை பார்ப்போம். அவன் விடாமல் புகைப்பிடிக்கிறான். அவன் மனைவி வீட்டு செலவிற்கு கூட இல்லாமல் தவிக்கிறாள். இவனுக்கு எத்தனை சொல்லியும் கெட்ட பழக்கம் போக மாட்டேன் என்கிறதே என்று ஒரு நபர் தன் நண்பரை குறித்து சொல்லும் வார்த்தைகள் இவை. இப்படி சொல்லிய நபரின் பழக்கம் என்னவென்றால், கிண்டி குதிரை ரேஸுக்கு போவது, பணத்தை இழப்பது, தன்னுடைய முதுகு அவருக்கு தெரியாது. சகஜம்தான், சகஜம்னா இயல்புதான். தான் போவது சரி என்று அவர் பல விதங்களில் தான், அதாவது கிண்டி ரேஸ்னா குதிரை ரேஸு போவது சரி என்று அவர் பல விதங்களில் நிரூபிக்க முயல்வார். நான் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி, தான் செய்யக்கூடியது தவறு இல்லை, சரியான செயல்தான் என்று நிரூபிப்பதற்கு பல சான்றுகளை பல செய்திகளை சொல்வார். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இவருக்கு ஆயிரக்கணக்கில் பணம் வரப்போகிறது என்று ஒரு ஜோசியர் இவருக்கு சொல்லியிருக்கிறாராம். எல்லாம் நப்பாசை. நப்பாசை என்பது பேராசை. முதல் தன் குற்றத்தை மறைக்க கையாளப்படும் சால்ஜாய்ப்புகள். அப்படின்னா சால்ஜாய்ப்புகள் என்பது ஏதாவது ஒரு காரணம், போலி காரணத்தை ஏதாவது ஒன்று சொல்லுது, சமாளிப்பதுன்னு அர்த்தம். தன் குற்றத்தை மறைப்பதற்கு சொல்லக்கூடிய போலி செய்திகள். பிறர் குற்றம் காணும் முன் ஒருவர் தன் குற்றத்தை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கவர், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கீர் பின் என் குற்றமாகும் இறக்கி. ஒருவன் தன் குற்றத்தை நீக்கிவிட்டு தான் பிறர் குற்றத்தை நீக்குவதற்கு செல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த குறள் திருக்குறளில் பொருளதிகாரத்தில் உள்ளது என்று அதிகாரத்தில் அல்லவா வருகிறது என்று வாதத்தை கிளப்பாதீர்கள். எந்த அதிகாரத்தில் சொன்னாலும் நல்ல கருத்துக்கள். திருக்குறள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு அறநூல். அதனால் எந்த அதிகாரத்தில் சொன்னாலும் கவிஞர்கள் வாக்கு மனித சமுதாயத்திற்கு எந்த விதத்திலும் சரியாகும். மேலும் நாம் ஒவ்வொருவரும் இந்நாட்டு மன்னர்கள் அல்லவா. அதாவது யார் அறிவுரை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் தன் குற்றத்தை சரி சொல்ல வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை, சுய முன்னேற்றத்திற்கு இதுவும் ஒரு வழியாகும். அதைப்போல முதல் தன்னை சரி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை கவனித்து தொழிலில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.